Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதர்களை எப்படி எடை போடுகிறார்கள், கடவுள் மனிதர்களை எப்படி எடை போடுகிறார், இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்திலே மனிதர்களை எப்படி மதிக்கிறார்கள், கடவுள் மனிதர்களை எப்படி மதிக்கிறார், இதெல்லாம் இருக்கிறது. ஒரு ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னஹு லா யஅதி ரஜுல் அதீம் அஸ்ஸமீ யௌமல் கியாமா லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா. ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மகத்தான மனிதன், மாபெரும் மனிதன், கொழு கொழு என்று கொழுத்த மனிதன், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வருவான். ஆனால் அந்த அல்லாஹ்விடத்தில் அவன் கொசுவினுடைய இறக்கையின் பெருமதி கூட ஆக மாட்டான். அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மதிப்பு அவ்வளவுதான். உலகத்துல அவன் பார்ப்பதற்கு எப்படி இருந்தான், ஆடு நல்ல வாட்ட சாட்டமா குழு 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 குழுன்னு இருந்திருக்கான். மறுமையில அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மதிப்பு என்ன, ஒரு கொசுவினுடைய இறக்கையினுடைய மதிப்பு கூட கிடையாது. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் கஹஃப்
18வது அத்தியாயத்துல 105வது வசனத்தை நீங்க வேணா அதை ஓதிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது என்ன வசனம்? வலா நுகீம லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. நாம் இத்தகையவர்களுக்கு மறுமையிலே எந்த எடை போலையும் நாட்ட மாட்டோம். மதிப்பிடுவதற்கு இவர்களுக்காக நாம தராச கொண்டு வருவோமா? மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விரும்பினால் நீங்கள் அதை ஓதிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அளவீடுகள், மதிப்பீடுகளுடைய உண்மையான நிலை என்ன, அதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்கிறது. முதலாவது விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் நாளை மறுமையிலே எப்படி மனிதர்களை மதிப்பீடு பண்ணுகிறார். இதுல நம்ம முதலாவது விஷயத்தை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் மனிதர்களுடைய உடல்களையோ அவர்களுடைய உருவங்களையோ பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அவர்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அவர்களுடைய செயல்களை பார்க்கிறான். யார் இவன்? இவன் எப்படிப்பட்டவன்? நல்ல கொழுத்து வந்து இருக்கிறானா, அல்லது இவன் அழகாக இருக்கிறானா, அல்லது இவனிடத்தில் என்ன இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா என்பது போன்ற அளவீடுகளை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறான், அவனுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்க்கிறான். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்க்க மாட்டான், ஆனால் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் பார்ப்பான். சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா துன்யாவில் மனிதர்கள் எதுக்கு முக்கியத்துவம் தராங்க? அவனுடைய வெளிப்படையான தோற்றத்துக்கு தான் இந்த துன்யாவில் மனிதர்கள் முக்கியத்துவம் தராங்க. வாட்ட சாட்டமா வந்தான் அப்படின்னு சொன்னா, நல்ல ட்ரெஸ் உடுத்துக்கிட்டு ஒரு மிடுக்கோடு அவன் வந்தான்னு சொன்னா மனிதர்கள் மதிக்கிறான். இவனிடத்துல செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, இவன் நல்ல பரம்பரையில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் இந்த உலகத்துல இதைத்தான் பார்க்கிறாங்க. வெளிப்படையான தோற்றம், வெளிப்படையான விஷயங்களை தான் இந்த உலகத்துல மனிதர்கள் பார்க்கிறாங்க. அவனிடத்துல செல்வம் இருக்கிறதா, வலிமை இருக்கிறதா, செல்வாக்கு இருக்கிறதா, இதுதான மனிதர்கள் பார்க்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை இதற்கு நேர் மாற்றமானது. ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிட்டாங்க. அல்லாஹ் உங்களுடைய உருவங்களை பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உங்களுடைய உடல்களை பார்ப்பது கிடையாது. நீ வாட்டசாட்டமா இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் பார்க்கிறான், நல்ல கொழுத்து வந்து இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் பார்க்கிறான். நல்ல அழகான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையை நல்ல வாரிக்கொண்டு ஒரு அழகிய தோற்றத்தோடு பார்ப்பதற்கு சங்கையாக இதையே அல்லாஹ் பார்க்கிறான்? இல்லை, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மதிப்பீடு என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு
போட்டு உடைச்சிட்டாங்க. அதனால ஒரு மனிதனுடைய பெரிய தோற்றம் அல்லாஹ்விடத்துல மதிப்பு பெறுமா? அல்லாஹ்விடத்துல அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்குமா? கிடையாது. மாறாக அவனுடைய ஈமான் அது எத்துணை பெரியதாக இருக்கிறது, அவனுடைய செயல்பாடு அது எத்துணை சிறப்பாக இருக்கிறது. இந்த ஈமானுடைய பெருமை, இந்த செயல்பாடுடைய பெருமை தான் அல்லாஹ்விடத்துல மதிப்பு பெறுகிறது. நல்ல பலமான ஈமானுடையவராக அவன் அல்லாஹ்விடத்திலே வந்தால், நல்ல செயல்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே வந்தால் அல்லாஹ்விடத்துல அவன் உயர்வான். உயர்தரமான படித்தரங்கள் அவனுக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? நாம் ஏற்கனவே சொன்னது போல மனிதர்கள் எதற்கு முக்கியத்துவம் தருகிறாங்க? அவங்களுடைய வெளிப்படையான தோற்றத்துக்கு. அதுக்கு தான் இந்த உலகத்துல முக்கியத்துவம் இருக்கிறது, அதுக்கு தான் இந்த உலகத்துல மரியாதை இருக்கிறது. சாதாரண ஆட்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல மரியாதை கிடையாது. இறைச்சம் உடையவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல எந்த மரியாதையும் கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கு பார்த்த உடனே என்ன தெரியணும்? அவனுடைய அந்தஸ்து தெரியணும், அவனுடைய செல்வாக்கு தெரியணும், அவனுடைய செல்வம் தெரியணும், அவனுடைய மிடுக்கு தெரியணும். இதைத்தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க? மதிப்பீடு பண்றாங்க. ஆனால் உள்ளத்தை பார்க்கிறாங்களா? உள்ளத்தை அவர்கள் அலட்சியம் செய்து விடுகிறார்கள், ஈமானை அவர்கள் அலட்சியம் செய்து விடுகிறார்கள். எத்தனையோ பேர் சாதாரண தோற்றத்தில் இருக்கிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? சாதாரண தோற்றத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்துல அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக மாறிடுறாங்க? அவுலியாக்களாக, சான்றோர்களாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாறி விடுகிறார்கள். இது முதலாவது விஷயம். இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட முதலாவது செய்தி. அடுத்து என்ன? அல்லாஹ்விடத்துல இன்னொரு மதிப்பீடு இருக்கிறது, அது தக்வா, இறையச்சம். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா கலக்கலாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, நாம் உங்களை ஒரே ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபு, உங்களை பல்வேறு கிளைகளாக, பல்வேறு கோத்திரங்களாக நாம் ஆக்கி வைத்தோம். எதற்கு? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த கிளைகளும் கோத்திரங்களும், உலகத்தில் உள்ள இந்த வேறுபாடுகளும், பிராந்திய வேறுபாடு, மொழி வேறுபாடு, சமூக வேறுபாடு, இதெல்லாம் எதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? இவர் இந்த குலத்தை சேர்ந்தவர், இவர் அந்த குலத்தை சேர்ந்தவர், இவர் அந்த குடும்பம், இவர் இந்த குடும்பம், இவர் அந்த நாடு, இந்த நாடு, இவர் அந்த தெரு, இந்த தெரு என்று பல்வேறு பிரிவுகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். இதெல்லாம் எதற்கு? வேற்றுமை பாராட்டுவதற்கா? இல்லை. ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்துல் ரஹ்மான் என்ற பெயர்ல 4 பேர் இருப்பாங்க. எந்த அப்துல் ரஹ்மான்ப்பா? அந்த தெருவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் சொல்றீங்களா இல்லையா? எந்த அப்துல் ரஹ்மான்ப்பா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்றாங்களா இல்லையா? நீ எந்த அப்துல் ரஹ்மானை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்னோட அவரு சவுதியில ரியாத்ல இருந்தார் அல்லவா, அவரு. இதுக்குதான், இதற்காகத்தான் உங்களை நாம் இப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் வேறுபாட்டிற்கு ஒரு சாதனமாக நீங்கள் ஆக்கிவிடக்கூடாது. இதை கொண்டு உங்களை ஒருவர் ஒருவர் தாழ்த்தி விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லாமல் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். ஆயினும் அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சு பயந்து எவர் நடக்கிறாரோ அவர்கள் தான்.
இன்னல்லாஹ அலீமுன் கபீர், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக நுண்ணறிவாளனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியும் யார் யார் எப்படி இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்துல சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் உள்ள இந்த வசனத்துல அல்லாஹ் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கான். அமெரிக்காவில் நீ பிறந்ததுனால சிறந்தவனாகிற முடியுமா? லண்டன்ல நீ பிறந்ததுனால சிறந்தவனாகி விட முடியுமா? முடியாது. அல்லாஹ்விடத்துல நீ யார்? அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நீ நடந்து கொண்டால் அதுதான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது. அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தக்வாவை ஒரு அளவுகோலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே சிறப்பு என்பது செல்வத்தை கொண்டு இல்லை, சிறப்பு என்பது பதவியை கொண்டு அல்ல, சிறப்பு என்பது குலம் கோத்திரத்தை கொண்டு குடும்பங்களை கொண்டு இல்லை, சிறப்பு என்பது செல்வாக்கை கொண்டு இல்லை, சிறப்பு என்பது தக்வாவை கொண்டுதான் என்பதை நாம் இந்த வசனத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதன் ஏழையாக இருப்பான், யாருக்கும் தெரியாத ஒரு ஏழையாக, அறிமுகம் இல்லாத பிரபலம் இல்லாத ஒரு ஏழையாக ஒரு மனிதன் இருப்பான். ஆனா அல்லாஹ்விடத்தில் மனிதர்களிலேயே மகத்தான அந்தஸ்துக்குரியவனாக இருப்பான். சில போது ஒரு மனிதன் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு மனிதராக இருப்பான். செல்வமும் செல்வாக்கும் உடைய பிரபல்யமான மனிதராக ஒருவன் இந்த உலகத்திலே இருப்பான். ஆனால் அவன் சில போது அல்லாஹ்விடத்திலே அவன் படு மோசமாக இருப்பான். கொசுவினுடைய ஒரு இறக்கைக்கு கூட அவன் மதிப்பு பெற மாட்டான். அப்படியே ஒன்று. இது நாம் விளங்க வேண்டிய இரண்டாவது விஷயம். மூன்றாவது செய்தி என்ன என்று சொன்னால், அதாவது சில மனிதர்கள் இருக்கிறாங்க, மக்களுடைய பார்வையில அவங்க பெரியவர்களாக மகத்தானவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், அவர்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வாசல்களும் திறக்கப்படலாம், எங்க போனாலும் அவர்களுக்கு வரவேற்பு காத்திருக்கும், எங்க போனாலும் எந்த வாசலும் அவர்களுக்காக அடைக்கப்பட்டிருக்காது, அவர்களுக்காக அனைத்து வாசல்களும் திறக்கப்படலாம், அவர்கள் அனைத்து சபைகளிலும் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கலாம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை அவர்கள் புறக்கணித்து வாழ்வார்கள். அல்லாஹ்வுக்கு பணிந்து போவதை அவர்கள் புறந்தள்ளி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தொழுகையை விட்டு விடுவார்கள், மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு மனோ இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இத்தகையவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே முழுமையான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு அவர்கள் ஆளாகிவிடுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறார், ஃபலா முகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா. இத்தகையவர்களுக்கு நாம் மறுமையில அவர்களுடைய அமல்களை நிறுப்பதற்காக, அவர்களை மதிப்பீடு செய்வதற்காக தராசை நாம் என்ன செய்ய மாட்டோம், எடை போலே நாம் நாட்ட மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். தூக்கி போக கொண்ட அளக்க அளக்கும், அந்த மாதிரி எல்லாம் அவன் வரவே மாட்டான். அளப்பதற்கு இவன்கிட்ட என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது இவனிடத்துல, இவன் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்திருக்கிறான், இதை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் இத்தகையவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, இத்தகையவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இது நாம்
விளங்கிய மூன்றாவது விஷயம். நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி. இந்த ஹதீஸை விளக்குவதற்கு நாம் இந்த ஹதீஸை தொடங்கி எடுத்துக் கொள்கிறோம். இப்னு மஸ்ஊதுடைய ஹதீஸை என்ன, ஒரு முறை இப்னு மஸ்ஊத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபி தோழர். வஹீயை எழுதக்கூடியவர்களில் அவரும் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை எழுதுவதற்காக, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த வஹீயை பதிவு பண்ணுவதற்காக சில எழுத்தாளர்களை வைத்திருந்தார். அந்த எழுத்தாளர்களில் ஒருவர் தான் இந்த இப்னு மஸ்ஊத். ஒரு மிகச்சிறந்த நபி தோழர். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதில், அல்லாஹ்வுக்கு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பதில், மார்க்கத்தை புரிந்து கொள்வதில், திருமறை குர்ஆனை அவர்கள் அதிகம் குர்ஆனை பரிச்சயம் உள்ளவர்களாக திகழ்ந்திருக்கிறார். யாரும் அவர்கள் ஒரு முறை ஒரு மரத்துல ஏதோ ஒரு பொருளை பறிப்பதற்காக ஏறுறாங்க. சில ஹதீஸ்ல அந்த மரம் இந்த பல் தேய்க்கிற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை சார்ந்த ஒரு மரம். அதுல பல்லு தேய்ப்பதற்கான குச்சியை பறிப்பதற்காக மேல அவங்க ஏறி இருக்கிறாங்க. ஒரு காற்று அடிக்கிறது. காற்று அடித்த உடனே அவருடைய காலில் இருந்த அந்த ஆடை விலகுகிறது. அப்போ காலை பார்த்தாச்சுன்னு சொன்னா மெல்லியதா இருக்கு. காலு பொடி காலாக இருக்கிறது. காலை பார்க்கிறது. உடனே என்ன செய்யறாங்க, கீழே நிற்கிறவங்க எல்லாம் பொண்ணு சிரிச்சிடறாங்க. காலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்கிறாங்க, எதுக்காக நீங்க இப்னு மஸ்ஊதை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய காலை பார்த்துதான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், அந்த இரண்டு கால்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உஹது மலையை விடவும் கனமானது என்று சொன்னார். நீங்க காலை பார்த்து சிரிக்கிறீங்க, ஆனா அவர் நாளை மறுமையில அவருடைய கனம் எப்படி இருக்கும், அல்லாஹ்விடத்துல அவருடைய மதிப்பீடு எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடுகளுடைய கன அளவு எப்படி இருக்கும், உஹது மலையை விட கனமானதாக அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, தபரானியில் இருக்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கக்கூடிய உண்மை என்ன என்று சொன்னால், மதிப்பு என்பது, மனிதனுடைய மதிப்பு என்பது அவனுடைய உடல் பருமனில் இல்லை, அவனுடைய ஈமானுடைய பருமன்ல இருக்கிறது, அவனுடைய அமல்களுடைய பருமன்ல இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதனுடைய அந்த பருமன்ல அது இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்கிறார். எனவே நம்முடைய வேலை என்ன, நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும்? எத்தனையோ பேர் நம்மிடத்துல செல்வந்தர்களாக இருக்கிறாங்க இல்லையா? அப்ப செல்வத்துக்கு நாம் முக்கியத்துவம் தருவோமா? நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? ஏராளமான செல்வங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளா? இல்லை. நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? நம்மிடத்தில் எவ்வளவு மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்று நாம் பார்ப்பதா? இல்லை.
நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? மக்கள் நம்மை பற்றி எப்படி பேசுவார்கள் அதை நாம் பார்ப்பதா? இல்லை. நம்முடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? மக்கள் நம்முடைய தோற்றத்தை பார்ப்பார்களே, அப்போது மனிதர்களுக்கு முன்னால் நம்முடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய குறிக்கோள் இருக்க வேண்டுமா? இல்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவருடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்ன, அதனுடைய கன அளவு என்ன, அதை நீங்கள் குறிக்கோளாக வைத்து அதற்கான ஸ்டெப்புகளை நீங்கள் எடுத்து வையுங்கள். நம்மளுடைய தொழுகையின் நிலை என்ன? தொழுகையில நாம சரியா வந்துட்டோமா? சிந்திச்சு பாருங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன வழி? அதை குறிக்கோளாக ஆக்கி செயல்படுங்க. நம்முடைய குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு என்ன? குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோமா? தினசரி நாம் எவ்வளவு குர்ஆன் ஓதுகிறோம்? அதனுடைய அர்த்தங்களை படிக்கிறோமா? குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் என்னென்ன துரும்பை அசைத்திருக்கிறோம்? இதெல்லாம் ஹதீஸ் வகுப்புல ஆட்கள் உட்கார்ந்ததே கிடையாது. எதுக்கு குர்ஆன் ஹதீஸ் வகுப்பு நடத்துறாங்கன்னே தெரியல. இந்த குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள் எதற்கு நடத்தப்பட வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் வகுப்பு எதுக்கு நடத்தணும்? யாரு ஹதீஸை கேட்கிறாங்க? யாரு குர்ஆனுடைய விளக்கத்தை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? தொழுகை முடிஞ்சோன்னா அவங்க ஓடத்தை பார்க்கிறாங்க. எதற்காக இந்த குர்ஆன் வகுப்பு ஹதீஸ் வகுப்பு எல்லாம் நடத்தப்பட வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. ஆனா சில அமைப்புகள்ல நம்பர் வாங்குவதற்காக இது நடத்துவாங்க. பாயிண்ட்ஸ்களை எடுப்பதற்காக இது நடத்துவாங்க. உங்க கடையநல்லூர்ல உங்க பள்ளிவாசல்ல எத்தனை குர்ஆன் ஹதீஸ் வகுப்பு நடந்திருக்கிறது? ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுல நடந்திருக்கிறது. அதுல எவன் கலந்து கொண்டாங்கன்னா, எவன் கலந்து கொள்ளாம இருந்தாங்கன்னா, அது வெறுமனே ஒரே ஒருவர் மட்டும் இருந்தாங்கன்னா நமக்கெல்லாம் குர்ஆன் வகுப்பு நடந்திருக்கிறது. எத்தனை திருமுறை பிரச்சார கூட்டங்கள் நடந்திருக்கிறது? யாரு கேட்டா என்ன, கேட்காமன்னா திருமுறை பிரச்சார கூட்டங்களை எல்லாம் நீங்க பார்க்கத்தானே செய்யுங்க. எத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? எதுக்கு அதை நடத்துறாங்க? நீ கொஞ்சம் எண்ணி பாருங்க. திருமுறை பிரச்சார கூட்டங்கள் எதற்கு நடத்தப்படுகின்றன? அதனால் என்ன பலன்? சிந்திச்சு பாருங்க. அதனால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. ஏன்னா கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுப்பதற்காக நடத்துறாங்க. இப்படிதான் ஆகி போச்சு. எனவே நாம் குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு என்ன? எந்த அளவுக்கு நாம் தொடர்பை வைத்திருக்கிறோம்? ரீல்ஸ் பார்த்தா போதுமா? ரீல்ஸ்ல ஒரு செய்தி வரும் குர்ஆனை பற்றி, போதுமா? அதுக்கு பின்னால உள்ளதெல்லாம் என்ன? அது வேணுமா இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவீங்க? அது வரக்கூடிய செய்தி உண்மையா, அது சரிதானா, அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க? சொல்லுங்கப்பா. ரீல்ஸ்கள் உங்களுடைய மார்க்கத்துடைய தாகத்தை தீர்க்காது. உங்களுடைய மார்க்கத்துடைய தாகத்தை ரீல்ஸ்கள் தீர்க்காது. அதை நீங்க சபையில உட்காரணும். சபையில உட்கார்ந்து நீங்க படிக்கணும். ஆனா கால சூழ்நிலை அப்படி இல்லை. ஹதீஸ் வகுப்புகள், குர்ஆன் வகுப்புகள், மார்க்கத்துடைய சபைகள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றன. அதுதான் யதார்த்தம். மதரசாக்கள்லாம் இழுத்து மூடியாச்சு. எத்தனை மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். மதரசாக்கள் இழுத்து மூடி போய்கிட்டே இருக்கிறாங்க.
படிக்கிறது யார் வரல, மார்க்கத்தை படிக்க யாரும் வருவதில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் சிக்கி இருக்கிறோம். நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த செல்போன் கலாச்சாரம், சமூக ஊடகங்கள், இதெல்லாம் நம்மை படுகொலியில் தள்ளிவிட்டன. அப்போ நாம என்ன தொடர்பு, குர்ஆனோடு உண்டான நம்முடைய தொடர்பு என்ன? அது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்கிறோமா? அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைங்க. மறுமையில் நம்மளுடைய அமல்கள் நாளை மறுமையிலே நிறுத்தப்படும் போது அது வெயிட் பெறுமா? அது வெயிட்டாவதற்கு என்ன வழிகள்? அதை குறிக்கோளாக வைங்க. எனவே இது போன்ற கேள்விகள் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என்னுடைய அடுத்த உரையில் ஒரு இறுதி செய்தியை சொல்லி முடித்துக் கொள்வேன். வாசுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பள்ளியில், நம்முடைய நிர்வாகத்தில் இந்த வசூல் பட்டதுக்கு ஒருவரை நாம் நியமிச்சிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அவர் பல நாட்களா வரல. அவருக்கு சுகம் இல்லை. அவரால் இன்னும் பல நாட்களுக்கு இந்த பணியை தொடர முடியாது. எனவே சந்தாதாரர்கள், அவர்கிட்ட வழக்கமாக கொடுத்து வந்த அந்த சந்தாதாரர்கள், நீங்க நிர்வாகத்தை சந்தித்து நிர்வாகத்தில் உள்ள யாராவது ஒரு நபரை, ஒரு அத்தாரிட்டியான ஒரு நபரை சந்தித்து நீங்க என்ன செய்யுங்க, கொடுத்து நீங்க ரசீது வாங்கி கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு தான். அவர் நம்ம இடத்துல வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க இருக்காதீங்க. உங்களுக்கு அந்த சந்தா கொடுக்கக்கூடிய டைம் வந்து விட்டது என்று சொன்னால் நிர்வாகத்தை நீங்க உடனே அணுகு. ஏன்னா அவர் இன்னும் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அதனால நீங்க எல்லோரும் என்ன செய்யுங்க, உங்களுடைய சந்தாக்களை நிர்வாகத்தில் உள்ளவங்களை தொடர்பு கொண்டு நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. மேலும் இந்த பள்ளிக்காக இன்னும் பலரும் சந்தாதாரர்களாக நீங்க உருவாகணும். அப்பதான் நாம பல்வேறு பணிகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஒரு பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுங்கிறது அது பெரிய விஷயம். சும்மா வந்து பள்ளிவாசல் வராது. அதற்கு எவ்வளவு செலவுகள் இருக்கிறது. இமாம் போடணும், போதி கொடுக்கிறதுக்கு ஆள் போடணும், மதரசா நடத்தணும், பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவு இருக்கிறது, கரண்ட் செலவு, தண்ணீர் செலவு, எவ்வளவோ இருக்கிறது. அதனால அந்த பள்ளிவாசலை பராமரிப்பது என்பது அது பெரிய விஷயம். அல்லாஹ் அதை சிலாதித்து சொல்கிறார். பள்ளிவாசலை பராமரிப்பவர்கள் எப்படி இருக்கணும், அவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் என்பதையெல்லாம் அல்லாஹ் திருக்குறால வலிந்து வந்து சொல்றார். ஏன் அதை சொல்லணும்? இதெல்லாம் இருக்கிறது. எனவே இந்த பள்ளியினுடைய பராமரிப்பு செலவுக்கு நீங்க தாராளமாக என்ன செய்ய உதவுங்க. இந்த மாதிரியான தகுதி தான் உங்களை நாளைக்கு என்ன செய்யும், உயர்த்து. அதனால நாம சொன்ன அந்த ஹதீஸ், ஒரு மனிதர் நாள மறுமையில கொண்டு வரப்படும் போது அவர் இந்த உலகத்துல பருமனாக இருந்தார், கொழுத்து இருந்தார். மறுமையில அவர் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படும் போது கொசுவினுடைய ரெக்கையின் மதிப்பு கூட அவர் ஆக மாட்டார் என்று நாம ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மதிப்பு என்பது, மறுமையில உண்மையான மதிப்பு என்பது நம்முடைய உடல் பருமனை பொறுத்து அல்ல, நம்மளுடைய ஈமானுடைய பருமனை பொறுத்து தான் அது அமைந்திருக்கும். நம்முடைய செல்வத்தினுடைய அளவை பொறுத்து அல்ல,
அது நம்மளுடைய சாலிகான நல்ல அமல்களை பொறுத்துதான் அது இருக்கும். நம்முடைய பிரபல்யத்தை பொறுத்து அல்ல. அது நம்முடைய இறையச்சம் மற்றும் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக உள தூய்மையோடு எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இஹ்லாஸ் மற்றும் இறையச்சத்தை பொறுத்துதான் இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு நாம் ஆர்வம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்வதற்கு நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய இறைவனுக்காக நாம் கீழ்ப்படிந்து நடப்பதை இன்னும் நாம் செழுமைப்படுத்துவதற்கு நாம் ஆர்வம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மையை நம் அனைவருக்கும் தருவானாக. வாசதாவான அல்ஹம்துலில்லாஹி ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.